ஹாய் புள்ளிங்கோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சன்கானருக்கு ப்ரீடிங் பாக்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸோ நானும் நிறைய இதுக்கு எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோஸ் பார்த்தேன். ஆனால் எப்படி செட் பண்ணணுன்றது போல் யாரும் ஒரு கிளியராக கொடுக்கல. சரி, ஓகே, நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம பண்ணது செட் பண்ணுறது காமிச்சோன்னா மற்றவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது போல் பிளான் பண்ணி இந்த வீடியோ எடுக்கிறோம். ஸோ நம்மக்கிட்ட இங்கே என் மேலே ஒரு 2 சன்கானர் இருக்காங்க. அண்டு அது இல்லாமல் 2 பேர் ஓகே. இப்போ என்கிட்ட மேக்ஸ், அலெக்ஸ் அண்டு ரியோ இருக்காங்க. புதுசாக வந்த நம்ம ஃப்ரெண்டு ராபின், இங்கே இருக்க ராபின். ஸோ இப்போ இதுதான் ப்ரீடிங் பாக்ஸு. சன்கானருக்கு நாங்கள் பல மார்க்கெட்டில் பல வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ணது மேங்கோ வுட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இல்லைனா இவங்க ப்ளைவுட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா ஒரு சீக்கிரமாக கடிச்சு பாக்ஸை காலி பண்ணுவாங்க. ஸோ மேங்கோ வுட்டுன்னா அவ்வளோவும் அது கொஞ்சம் ஹார்டான வுட்டுன்றதுனால அது பண்ணாது. ஸோ அந்த வுட்டோடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 1 ஃபீட்டுக்கு லென்த், பிரெத்து, விட்த்தும் 1 ஃபீட்டு, அதாவது ஒரு ஸ்கொயராக இருக்கும் 1/1. ஹைட்டு 18 இன்ச்சஸ். ஸோ 12/12/18 இதுதான் இந்த பாக்ஸுடைய டைமென்ஷன். நான் இப்போ என்னோடய கேஜ் எப்படி இருக்குன்னா, ஸோ இப்படி இருக்குது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வைக்கலாம் அப்படின்ற போல் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ 2 ஆங்கிள் நான் வச்சுருக்கேன். ஒரு ஆங்கிள் இந்த ஆங்கிள் எதுக்குன்னா மேலே மாற்றுறதுக்கு. இது ஒரு 10 kg பாக்ஸுன்றதுனால ஸோ கீழே ஒரு சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு கீழே நான் இது போல் ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் மேலே ஒரு இது இருக்குது. இது கேஜ் மாற்றுறதுக்கு கீழே பாக்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆங்கிள் எல் பார்த்தீங்க க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். எல் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ தட் இந்த ப்ரொஜெக்ஷனில் நம்ம கொஞ்சம் பேஸை பாக்ஸுடைய பேஸை நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் கொஞ்சம் லோட் பேலன்ஸ் ஆகும். ஸோ அதே போல் நான் மேலேயும் ஒரு மாற்றத்துக்கு இது செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கிளாம்ப்ஸ்லாம் இருக்குது என்கிட்ட. ஸோ இந்த பாக்ஸில் கிளாம்ப்ஸ் அடிக்கணும். கிளாம்ப்ஸை அடிச்சுட்டு ஒரு ஒயர் வச்சு கட்டிட்டு ஹோல்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு பிளான். நான் முடிச்சுட்டு காட்டுறேன்.